நல்லா இருந்துச்சுங்க, நல்லா காமெடியாக இருந்துச்சு. ஹீரோயினி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா காமெடியாக நல்லா பேசியிருந்தாங்க. நல்லா எப்போதும் தூங்குவேன், இது நல்லா தூங்காமல் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ஃபேமிலிக்காக எடுத்த மாதிரி தான் இருக்குது, காமெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். எங்களோட க்ரீன் ஃபாரஸ்ட்டை பார்க்கறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷோ வந்தோம். ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக போகிறோம். சார் ரொம்ப ஹோல்சமாக இருக்குது படம். இது வந்து எப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருக்குது, ஃபேமிலி ட்ராமாஸ் இருக்குது, நல்ல எமோஷன்ஸ் இருக்குது, நல்ல ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்குது சார். நல்லா பார்க்கலாம் படம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் மூவி தான் அது. நம்ம மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து டக்குன்னு கனெக்ட் ஆகாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் மூவி ப்ரோ. நல்லா இருந்ததுண்ணே சார் செம்மையாக நடிச்சிருக்காரு சார் அவர். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கருப்பில் வந்து ரொம்ப ஆக்ஷன் பிளாக்ஸ் நிறையா இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எமோஷன்ஸ், ரெஸ்பெக்ட் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காரு. எங்கள் தலைவரை பற்றி சொல்ல வேணும். நான் ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்துட்ருக்கேன் ப்ரோ. நேர்லேருந்து பார்த்துட்ருக்கேன் எங்கள் தலைவரை. நேர்லேருந்து ஒரு 9 படம் ட்ராப் அவுட் ஆச்சு. எங்கள் தலைவர் நந்தால கம்பேக் கொடுத்தாரு. நந்தால ஆரம்பித்த கம்பேக் இது வரையும் போயிட்டே தான் இருக்குது. நடுவில் தான் ஒரு 13 வருஷம் போச்சு. அது கருப்பில் பிடிச்சாரு, இந்த படத்துலையும் பிடிச்சிட்டாரு. சூர்யா சூப்பராக அடிச்சிருக்காரு, நல்லா இருந்துச்சு. சூர்யன் எப்பயுமே சூப்பராக பண்ணிட்டாரு. சூர்யன் ஆக்டிங்லாம் எல்லாத்தோட வயசும் சூப்பராக இருந்துச்சு. பட் அது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. மற்றபடி அப்புறம் மிகப்பெரிய வெற்றி படத்துக்கு அப்புறம் சூர்யா இந்த படம் நினைக்கிறாரு. இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையுமா? கண்டிப்பாக சார். இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அது வந்து ஒரு வேற ஒரு ஜோனரில் இருந்தது. ஆக்ஷன்ஸ் வந்து ஃபேமிலி எமோஷன்ஸ், ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ், லவ், எல்லா ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. கருப்பு வந்து ஒரு கமர்ஷியலாக சூப்பராக ஒரு ஆக்ஷன் பிளாக் பஸ்டராக இருந்துச்சு. இது கொஞ்சம் லவ் மாதிரி போயிட்டு இது காமாக இருந்துச்சு. அது கொஞ்சம் ஃபயராக இருந்துச்சு. ஸோ ஓகே ஃபைன், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஆகும். லேகுன்னு சொல்ல முடியாது சார். படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம படத்தை ட்ராவல் பண்ணி போய்கிட்டே தான் இருக்கும். மமிதா பைஜன் சார் அவங்க தான் இந்த படத்தோட மெயின் கீ பாயிண்ட்ஸ். அவங்க தான். ஏன்னா அவங்க தான் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க படத்தில். எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. செம்மையாக பண்ணியிருந்தாங்க. வேறு யாருமே இந்த அளவுக்கு மேட்ச் பண்ணியிருக்க முடியாது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் சார். அம்மாவோட சென்டிமெண்ட்ஸ் இருக்குது. ராதிகா மேம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து ஃபேமிலிக்குள்ளே நம்ம ஃபேமிலியில் என்னென்ன ட்ராமாஸ் நடக்குமோ எல்லாமே நடக்கும். ரெண்டுமே நல்லா இருக்குது சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஜாலியாக போகும். செகண்ட் ஹாஃப் வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கான கனெக்ஷன்ஸ் நல்லா தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஜாலியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. படத்துக்கு உங்களோட ரேட்டிங் என்ன சார்? வந்து படத்துக்கு ரேட்டிங் வந்து 9/10. மார்க்கு என்ன கொடுக்கலாமா? கொடுக்கலாம்ப்பா மார்க்கு, நல்லா கொடுக்க 10 out of 9. 10க்கு 9 தரலாம். ஒரு 7.